எபிரேய மொழியில் ஒவ்வொரு தனிப்பட்ட எழுத்திற்கும் அதற்கான பொருள் இருக்கின்றது. இந்த கிழக்கு வாசல் என்பதனுடைய எபிரேய பதத்தின் ஒவ்வொரு எழுத்தின் அர்த்தத்தையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது, இருளின் ஆதிக்கத்தை ஒளி வெள்ளமாய் ஊடுருவி உயர்த்தி உன்னதமாய் பாதுகாக்கின்ற வல்லமை என்கின்ற பொருளை இந்த கிழக்கு வாசல் என்பதை குறிக்கின்ற எபிரேய வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தும் சேர்த்து சொல்லுகிறது. நம் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த கிழக்கு வாசல் செயல்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இருதயத்திற்குள் பிரவேசித்து நம்முடைய இருதயத்தின் இருளான கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நிர்மூலமாக்கி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு இணைந்து விடுகின்றார். அது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவில் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த கிழக்கு வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த உலகத்திலே பிரவேசித்து சாத்தானின் எல்லா விதமான கிரியைகளையும் அவர் அழித்து நிர்மூலமாக்கி விடுகிறார் என்று அந்த வெளிப்படுத்தல் 19 இருந்து 11 இருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு புரிகின்றது. எனவே இந்த கிழக்கு வாசல் கிறிஸ்துவனுடைய வருகையை அடையாளப்படுத்துகிறது. வருகை என்று சொல்லும் பொழுது முடிவிலே நடக்கின்ற வருகை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திற்குள் கிறிஸ்து பிரவேசித்து நம்மிலே இருள் வராதபடி நம்மை பிரகாசிக்க வைக்கிறவராக, மெய்யான ஒளியாக நம்மிலே வாசம் பண்ணுகிறார் என்பதையும் இந்த கிழக்கு வாசல் அடையாளப்படுத்துகின்றது.